குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமா செய்திகளில் பார்க்க போகிற படம் ஐயப்பன் துணை இருப்பான். இது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழில் டைட்டில் வச்ச இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு குட்டிமா தமிழ் டிவி சார்பாக இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட சினிமா செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்கள். இப்போ சினிமா செய்திக்கு போகலாம். ஐயப்பன் துணை இருப்பான். கார்த்திகை மாதம்னாலே பார்த்தீங்கன்னா சபரிமலை, கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவிலிருந்து அதிக பக்தர்கள் போகிறாங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான பக்தர்கள் போய்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா வருஷம் ஐயப்பன் சபரி ஐயப்பன் சம்பந்தப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் ரிலீஸ் ஆகும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 ஐயப்பன் துணை இருப்பான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட தயாரிப்பாளர் டி கணேசன் அவர்கள். அவர் தான் இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தை ஆனைவாரி ஸ்ரீதர் அவர்கள், இயக்குனர் ஆனைவாரி ஸ்ரீதர் அவர்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் திரையிடுறாரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்மையில் ரிலீஸ் ஆச்சு. பெரிய வரவேற்பு பெற்றது. ஐயப்ப பக்தர்கள் மத்தியிலும் பெரிய வரவேற்பு பெற்றது. மக்கள் மத்தியிலும் பெரிய வரவேற்பு பெற்று யூடியூப்ல நிறைய வியூஸ் போயிட்டு இருக்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 திரைக்கு வருது. இதுல பார்த்தீங்கன்னா இந்த படத்துல கதைன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்த்ததை வச்சு சொல்ல வரேன். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் அவருடைய மகிமைகள், மலையருடைய மகிமைகள், ஒரு பிரச்சனை எப்படி அவர் தீர்த்து வைக்கிறாரு, கெட்டது செய்கிறவங்களை எப்படி அவர் தண்டிக்கிறாரு, நல்லது செய்கிறவங்களை எப்படி கைவிடாமல் இருக்காரு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த படத்தில் திரைக்கதையை அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லரில் சில காட்சிகளை வச்சு தான் நான் சொல்கிறேன். இந்த படத்தோட பாடல்களும் நல்லா இருக்கு. ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராஃபி அதுவும் நல்லா இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 தேட்டருக்கு வருது. எல்லாருமே பொதுமக்களாகிய நீங்கள், நான் உட்பட எல்லாருமே தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்களும் பார்த்து இந்த படத்துக்கு ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஐயப்பன் துணை இருப்பான் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் சொன்ன செய்தி, இந்த சினிமா செய்தி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.